Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவடலி டெக் சேனல். நான் சுகுமார். Realme பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, X7 and X7 Pro அப்படின்ட்டு. நம்ம பார்க்க போகிறது X7 Pro தான். ஸோ ஃபாஸ்ட்டு எனக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 5G ஒரு ஃபாஸ்ட்டான நெட்வொர்க் இருக்குது, அதிக ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு Realme 7X Pro அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மேலே 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த Realmeன்னு கொடுத்துருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செவுத்துலலாம் பெயிண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக்கெல்லாம் என்ன இருக்குது அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பாக்ஸை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸில் ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு 65 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சார்ஜிங் கேபிள், டைப் சி கேபிள், நல்ல ஒரு குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் அண்ட் ஃபைனலாக டைப் சி டு 3.5 ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல் ரியல்மியோட ஒரு லுக்கில் தான் இருக்குது, புதுசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் பாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஆகிறதே வந்து இந்த கேமரா பம்பில் இருந்து அப்படியே வெளியில் வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. ரியலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன் வீடியோவில். பட் இருந்தாலும் நான் லைவாக ஃபீல் பண்ணும்போது ரியலாகவே நல்லா இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரியலாகவே நல்லா காம்பேக்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதே போல் 184 கிராம் வெயிட் இருக்குது, பட் வெயிட் பேலன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே போல் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு 4 பக்கமே மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேக்கான ஃபீல் கிடைக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக தான் இருக்குது, பட் புதுமையாக எதுவுமே ட்ரை பண்ணல, இருக்கிறது நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங்கான டிஸ்பிளே இருக்கனால வியூ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் அதே போல் 6.55 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே 120 Hz காம்பினேஷன் வந்து அதிகமாக வர்றது கிடையாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ AMOLED டிஸ்பிளே 120 Hz ரியலாகவே நல்ல விஷயமா இருக்கு. ஸோ உங்களுக்கு 60 Hz வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 5 சப்போர்ட்டோட வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த சாம்பிள் வீடியோலாம் ரியலாகவே நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை மிஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்ஸ் வச்ச உடனே செம்ம குயிக்காக அன்லாக் ஆகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஃபீல் என்னாச்சுன்னா உண்மையாலுமே இது ஸ்கேன் பண்ணி அன்லாக் ஆகுதா இல்லை அந்த இடத்துல வச்சாலே அன்லாக் ஆகுதா அப்படின்லாம் திங்க் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே. அதே போல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை விட ஃபேஸ் அன்லாக் அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. லோ லைட்டில் கூட சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டமில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு எக்ஸ்டர்னலாக போடவே முடியாது. 2 சிம் கார்டுமே பார்த்தீங்கன்னா 5G டியூவல் சிம் கார்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 5G சிம் வந்துட்டு. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5Gலேயே கனெக்டில் இல்லாமல் 4Gயில் இருக்கும். நார்மலாக 5G நெட்வொர்க் கிடைச்சா 5Gயில் இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேட்டரி கன்சப்ஷனும் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ SD கார்டு கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் SD கார்டு விரும்புவாங்க. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்க ஸ்பீக்கரும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர்பீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிறனால ஸ்டீரியோ எஃபெக்டில் உங்களால் வீடியோ சாங்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ரியலாகவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீயும், ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரே ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த ஃபோன் வாங்கலாம்னு நினச்சவங்க என்ன எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு போட முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் 3.5 ஆடியோ ஜாக்குமே வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கு சூப்பரான சொல்யூஷன்
அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கூடாது அப்படின்ட்டு பாக்ஸ்லேயே வந்து அந்த கன்வெர்ட்டருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து ஹெட்ஃபோன்லாம் வந்து அதுலேயே மாட்டி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் வந்து டைப் சி வாங்கணும்னு தேவையில்லை. ஸோ ஃபாஸ்ட்டு நிறையா பார்த்துட்டோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டிவைஸுமே சேம் 65 வாட்ஸ் சப்போர்ட் இருக்குது. 0 to 100 வர்றதுக்கு வெறும் 35 நிமிஷத்தில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ரியலாகவே செம. கண்டிப்பாக வந்து எல்லாருமே என்ன அது வெடிச்சிருமோ அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா 5 லேயர் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து வெடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க நிறையா டிவைஸில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நான் வந்து காதில் கேட்கல, வெடிச்சிச்சு இந்த மாதிரிலாம். ஸோ யாரும் இதை நினச்சி பயப்படணுன்னே தேவையில்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட ஓன் யூஏ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வெர்ஷன் 1ல் ரன் ஆகிட்டு இருக்குது, ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே ஓகே, நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆப், தேவையில்லாத ஆப்போ விளம்பரமோ எதுவுமே வந்து இல்லை. ஒரு சில அமேசான் இந்த மாதிரி சில ஆப்ஸ் தான் வந்து இருக்குது. தேவையில்லை அப்படின்னும் போது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரியலாகவே நல்ல விஷயம். அதே போல் கேமிங் மோடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவராலாக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ஓஎஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். பெருசாக குறை சொல்கிற மாதிரி இதில் எதுவும் கிடையாது. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா, அந்த பஞ்ச் ஹோலில் 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.45ஓட ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பியூட்டி மோட்லாம் வந்து ரியலாகவே வந்துட்டு பயங்கரமாக மாற்றி விட்டுருது ஆளையே வந்துட்டு. நம்ம தானான்னு டவுட் இருக்கிற அளவுக்கு ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியலாக சொல்லணும்னா 2 டம்மி பாபா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 1.8 அப்பேச்சரோட சோனியோட IMX 686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சாம்பிள்ஸ் பாருங்கள், ரியலாகவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அல்ட்ரா வைட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில மேக்ரோ லென்ஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பெரிய லெவலில் இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை தவிர இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலாக இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். 4K 60 FPS அப்படின்றதெல்லாம் ஃப்ளாக்ஷிப்பில் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ரியலாக ஓகே அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரேம் வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க. அண்ட் அதே போலயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகனோட 865 ப்ராசஸர் எப்போ செமையாக இருக்கும், அதை யூஸ் பண்ணணும்னு தோணும். பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது அது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஹை ப்ரைஸில் தான் இருக்கும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்ட்டு. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ அப்படின்ற ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியராக, ரொம்ப கிட்டக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நியராக பார்த்தீங்க அப்படின்னா 865க்கு ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ கேம் ப்ளே பண்ணாலும் சரி, நார்மல் யூஸுக்கு இந்த 120 ஹெர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் சுத்தமாகவே இல்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் அப்படின்னாலே கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து மீடியாடெக் பேஸ் பண்ணி தான் வந்தது. எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த டைமென்சிட்டி 1000+ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கூட பார்த்தோம் அப்படின்னா குவால்காம்ல 5G மோடம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர்லேயே இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பேட்டரி கன்சப்ஷனும் இன்னுமே நல்லா குறையும். 7 nm பில்ட் பண்ண ப்ராசஸர் அப்படின்றனாலையும் உங்களுக்கு இன்னுமே பேட்டரி கன்சப்ஷன் நல்லாவே வந்து குறையும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இதனால் டிவைஸ் வந்து ஹீட் ஆகாமல் லிக்விட் கூலிங் வந்து ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓவராலாக புது ப்ராசஸர் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தனியாக கேமிங் ரிவ்யூ மாதிரி நம்மளோட PUBG தமிழில் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிவ்யூ பண்ணி இந்த ப்ரைஸ்க்கு எந்த அளவுக்கு இது இன்னும் ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத கேம்லாம் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.